என்னைக்காவது உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா? நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க. இல்லன்னா லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து ஒரு சீரியஸான வேலைய பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்க மைண்ட் அங்க இருக்காது. ஆமா. பல பேருக்கு இது நடக்கிற ஒண்ணுதான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உங்கள அவமானப்படுத்தின சம்பவத்த நெனச்சு, ஆ கோவப்பட்டுட்டு இருப்பீங்க. இல்லனா அடுத்த மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ, இல்லனா பையனோட ஸ்கூல் ஃபீஸ்ன்னு இன்னும் நடக்காத ஒரு விஷயத்த நெனச்சு பதட்டப்படுவீங்க. அதாவது உற்று கவனிச்சீங்கன்னா, நம்ம மூளை ஒரு விசித்திரமான டைம் மிஷின் மாரி தான் செயல்படுது. கரெக்ட். எப்பவுமே முடிஞ்சு போன கடந்த காலத்துல உழன்றுட்டு இருக்கோம். இல்லனா இன்னும் வராத எதிர்காலத்த பத்தி பயந்துட்டு இருக்கோம். ஆனா நிஜமான வாழ்க்கை இந்த 2லுமே இல்லையே. அது இப்பொழுது அப்படிங்கிற இந்த ஒரு நொடியில மட்டும் தானே இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த டைம் மிஷின்ல இருந்து தப்பிச்சு நம்ம மைண்ட எப்படி நிகழ்காலத்துல, அதாவது பிரசன்ட்ல லாக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம பேசப் போறோம். நிச்சயமா. இது ஏதோ இன்னைக்கு நேத்து வந்த ஒரு மாடர்ன் பிரச்சனை கிடையாது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தமிழ் சித்தர்களோட தத்துவங்களும் சரி, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிற குவாண்டம் இயற்பியல், அப்புறம் நியூரோ சயின்ஸ் கோட்பாடுகளும் சரி, மனித மனச பத்தி ஒரே விஷயத்த தான் சொல்லுது. வாட் அ காம்பினேஷன்! அறிவியல், ஆன்மீகம் 2 ஒண்ணா இணையுது. ஆனா, காலம்னா என்ன? நம்ம நினைவுகள் எப்படி வேலை செய்யுது? பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்னன்னு எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா இந்த 2 துருவங்களும் ஒத்துக்குது. இத நாம கொஞ்சம் ஆழமாவே பிரிச்சு மேய்வோம். ஏன்னா தேரியா இத கேக்குறப்போ ஈஸியா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா மைண்ட பிரசன்ட்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேலைய செய்து இதுக்கு முக்கிய காரணம் நம்ம மூளையில இருக்கிற டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது DMN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. DMN. இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஸ்கிரீன் சேவர் மாதிரி. நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது இந்த நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். ஆனா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் சேவர்ல அழகான டிசைனோடும் நம்ம மூளையில அப்படி ஓடாதே. அதுதான் பிரச்சனையே. மனித மூளை எப்பவுமே ஆபத்துகளை கணிச்சு நம்மள காப்பாத்தணும்னு நினைக்கிற ஒரு சர்வைவல் மிஷின். ஓ, அப்போ அது நம்மள அலர்ட்டா வைக்க ட்ரை பண்ணுது. கரெக்ட். அதனால இந்த TMN கடந்த காலத்துல நடந்த கசப்பான அனுபவங்கள், வலிகள், ட்ராமா எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி காட்டும். அன்னைக்கு அப்படி நடந்துருச்சு, மறுபடியும் அப்படி நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குது. எக்ஸாக்ட்லி. ஆனா அதுவே நமக்கு ஒரு பெரிய சிறையா மாறிடுது. அப்போ நாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த டிஎம்என் ஆக்டிவ் ஆகி நம்ம எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சிடுது. ஆமா, இதுதான் சயின்ஸ். ஆனா இத பத்தி நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பட்டினத்தாரோட அந்த ஃபேமஸான வரிகள் எனக்கு ஞாபகம் வருது. முன்னையெட்டு தீ 33க்கே, பின்னையெட்டு தீ தென்னிலங்கைக்கே, அந்த பாடல் தானே? அதேதான். பட்டினத்தார் என்ன சொல்றார்னா, முடிந்து போன கடந்த காலம் அப்படிங்கிறது சுடுகாட்டுல எரியிற சாம்பலுக்கு சமம். 33 தேவர்களா இருந்தாலும் சரி, தென்னிலங்கை ராவணனா இருந்தாலும் சரி, அவங்களோட பழைய கதைகள் எல்லாமே கடைசில சாம்பல் தான். ரொம்ப ஆழமான தத்துவம். அந்த சாம்பலை வச்சுட்டு உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நினைச்சு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு தீய மூட்டி அதுல தினமும் வெந்துட்டு இருக்கீங்களே, இதனால என்ன பிரயோஜனம்னு அவர் ரொம்ப அழுத்தமா கேக்குறார். கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கலாவும் பவர்ஃபுல்லாவும் இருக்கு. கடந்த காலம் அப்படிங்கிறது ஒரு உடைந்த கண்ணாடி மாதிரி, அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. அது நமக்கு கொடுக்கறது அனுபவம் அப்படிங்கிற பாடம் மட்டும்தான். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நமக்கு செஞ்ச துரோகத்தையோ இல்ல ஒரு பெரிய இழப்பையோ பட்டிடத்தார் சொல்லிட்டாரு, நான் சாம்பல்னு நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியுமா? கஷ்டம்தான். மூளை திரும்ப திரும்ப அந்த ஞாபகத்தை கொண்டு வருமே. அங்கதான் நீங்க அந்த வலியை நீக்க ட்ரை பண்றதை நிறுத்திட்டு அதை அப்சர்வ் பண்ண பழகணும். அதாவது வெளியே இருந்து கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மூளை ஒரு ஞாபகத்தை கொண்டு வரும்போது நீங்க அது கூடவே சேர்ந்து எமோஷனல் ஆகும்போது தான் அந்த டிஎம்என் நெட்வொர்க்குக்கு நீங்க ஆக்சிஜன் கொடுக்குறீங்க. அதை ஒரு வெளியாளா நின்னு கவனிச்சீங்கன்னா அந்த நெருப்பு தானா அணைஞ்சிடும். அத பத்தி நம்ம குவாண்டம் பிசிக்ஸ் பேசும்போது இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கடந்த காலம் முடிஞ்சு போன கதைனா எதிர்காலம் என்னன்னு பார்க்கணுமே. அது அடுத்த பெரிய பிரச்சனை. மூளையோட இதே டிஎம்என் தான் ஃபியூச்சர் பத்தின பயத்தையும் உருவாக்குது. ஆமா, அடுத்த வருஷம் ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்குமோ, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு இல்லாத ஒன்ன நினைச்சு பயப்படுறோம். ஒரு காணல் நீரை துரத்திட்டு போற மாதிரி தான் இது. எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சா நிம்மதியா இருப்பேன்னு நினைப்போம். அது கிடைச்ச உடனே அடுத்த டார்கெட்டை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிடுவோம். அந்த ஹாரிசான் எப்பவுமே நகர்ந்துட்டே தான் இருக்கும். எதிர்காலத்தை நோக்கி நாம ஓடுற இந்த ஓட்டத்தை சிவவாக்கியார் ரொம்ப அழகா கேலி செய்றாரு.
ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் அப்படின்னு பாடுறார். அதாவது எதிர்காலத்துல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும்னு வெளிய தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, அது ஒரு நாளும் கிடைக்காது. ஏன்னா அமைதிங்கிறது போய் சேர்ற ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அது உங்களுக்குள்ள இந்த நிமிஷத்துல இருக்கிற ஒரு விஷயம். வெளியே தேடி அலையறப்போ வாழ்நாள் தான் வீணாக கழிஞ்சு போகுமே தவிர காணல் நீர் எப்பவுமே காணல் நீர் தான். சோ பாஸ்ட்ங்கிறது எரிஞ்சு போன சாம்பல், ஃபியூச்சர்ங்கிறது காணல் நீர், நிஜம்ங்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான். இப்போ நம்ம சோர்சஸ்ல சொல்லி இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடத்துக்கு வருவோம். மனசை எப்படி பிரசன்ட்ல நிறுத்துறது அப்படிங்கிறது வெறும் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது டைரக்டா குவாண்டம் பிசிக்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. குவாண்டம் பிசிக்ஸ்க்கும் மனித மனசுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ஆமா, குறிப்பா அந்த அப்சர்வர் எஃபெக்ட் அப்படிங்கிற கோட்பாடு. இத ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியுற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஏன்னா குவாண்டம் சயின்ஸ்னாலே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆச்சு. அப்சர்வர் எஃபெக்ட் அப்படிங்கிறது குவாண்டம் அறிவியல்லையே ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான கான்செப்ட். இதை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காயினை சுண்டி விடுறீங்கன்னு வச்சுப்போம். சரி, அது காத்துல சுழன்றுட்டு இருக்கும்போது அது ஹெட்டா டெய்லான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? அது கீழே விழும் வரைக்கும் ரெண்டுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனா அதே சமயம் ரெண்டுமாக ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதுல இருக்கு இல்லையா? குவாண்டம் உலகத்துல ஒரு அணுத்துகள் இப்படிதான் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல அலை வடிவமா, அதாவது வேவ் ஃபங்க்ஷனா சுழன்றுட்டு இருக்கும். ஓகே, அலை மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பார்வையாளர், அதாவது ஒரு அப்சர்வர், அந்த துகளை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சுழற்சி நின்னு போய் அது ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடுத்து ஒரு நிலையான துகளா மாறிடுது. பார்ட்டிகிள் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. எக்ஸாக்ட்லி. நீங்க கவனிக்கிற அந்த ஒரு செயல்தான் பல சாத்தியக்கூறுகளை உடைச்சி ஒரு நிஜமா மாத்துது. வாவ்! இது அப்படியே நம்ம எண்ணங்களுக்கு பொருத்தி பார்த்தா, நம்ம மைண்ட்ல ஓடுற எண்ணங்களும் அந்த குவாண்டம் துகள்கள் மாதிரி தான். கரெக்ட். நேத்து நடந்த விஷயத்துல இருந்து நாளைக்கு நடக்க போற விஷயம் வரைக்கும் ஒரு அலை மாதிரி பல திசைகள்ல சிதறிட்டே இருக்கு. உங்க எண்ணங்கள் அப்படி அலையும் போது நீங்களும் அந்த எண்ணங்களாவே மாறிடுறீங்க. அதுதான் கோவம், பயம் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா குவாண்டம் சயின்டிஸ்ட் மாதிரி நீங்க ஒரு பார்வையாளரா மாறி உங்க எண்ணங்களை நீங்களே விலகி நின்னு கவனிக்கும் போது என்ன நடக்குது? அங்கதான் மேஜிக் நடக்குது. உங்க மனசுல ஓடுற அந்த அலைபாயும் தன்மை கொலாப்ஸ் ஆகி எண்ணங்களோட வீரியம் குறைஞ்சு மனசு ஆட்டோமேட்டிக்கா நிகழ்காலத்துல ஒரு புள்ளியில நிலையா நின்றுடுது. இதத்தான் நம்ம சித்தர்கள் சாட்சி பாவம், அதாவது விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்களா? அவனோட எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லப்லான, ஓ என் மூளை இப்ப நேத்து நடந்த அந்த சண்டே பத்தி யோசிக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சாலே போதும், அந்த எண்ணம் உதிர்ந்து போயிடும். வாட் அ கனெக்ஷன்! உங்க மனசுல ஓடுறத நீங்களே ஒரு சாட்சியா நின்னு பாக்குறது மூலமா அந்த தாட் ப்ராசஸையே நீங்க மாத்துறீங்க. இங்கதான் அகத்தியரோட வாக்கு எனக்கு ஞாபகம் வருது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா. ரொம்ப பொருத்தமான மேற்கோள். மனசு செம்மையாவதுனா என்ன? அது சாட்சி பாவத்துல நிகழ்காலத்துல எந்த அலைக்கழிப்பும் இல்லாம நேரா நிக்கிறது. அப்படி உங்க மைண்ட் பிரசன்ட்ல அலைன் ஆயிடுச்சுன்னா நீங்க வெளியே போய் எந்த ஒரு மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டியதில்ல. உங்க மனசே பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புல வந்துரும். பிரபஞ்ச தொடர்புன்னு சொல்லும்போது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி? சித்தர்கள் அடிக்கடி சும்மா இருத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இத கேக்குற பல பேருக்கு, ஓஹோ, எந்த வேலையும் செய்யாம சோஃபாவில படுத்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருக்க சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான புரிதல் இருக்கு. ஆஹா, அது ரொம்ப தப்பான புரிதல். அத சோம்பேறித்தனம்னு நினைக்கிறது பெரிய தப்பு. அப்புறம் இந்த சும்மா இருத்தல் அப்படிங்கறதோட சயின்ஸ் என்ன? சொல்லப்போனா சும்மா இருத்தல் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அடையக்கூடிய உச்சக்கட்ட ஆற்றல் நிலை. இத குவாண்டம் பிசிக்ஸ்ல 0 பாயிண்ட் ஃபீல்ட் அல்லது குவாண்டம் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் வேக்யூம். ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாத எம்டி ஸ்பேஸ் கிடையாது. அதுக்குள்ளதான் பிரபஞ்சத்தோட மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி சுருங்கி இருக்கு. நீங்க கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ யோசிக்கும் போது உங்க உடம்புல இருக்கிற உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகுது. ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி. ஆமா. அப்போ மைண்ட் பிரசன்ட்ல நிக்கும்போது அந்த எனர்ஜி லீட் ஆகுறது நின்னுடுது. எல்லா சிந்தனையும் அடங்கி மனசு நிகழ்காலத்துல முழுமையா குவியும் போது நீங்க அந்த 0 பாயிண்ட் ஃபீல்டு நிலைக்கு போயிடுறீங்க. ஒரு ஸ்ப்ரிங் எப்படி சுருங்கி இருக்கும்போது அதிக ஆற்றலோட இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு கூடிய பூஜ்ய நிலை தான் அது. இதத்தான் தாயுமானவர் சிந்தை அடங்கி சும்மா இருக்கின்ற சீரறியார் அப்படின்னும் நெஞ்சமே சும்மா இரு சொல்லற அப்படின்னு பாடினார். வார்த்தைகளும் எண்ணங்களும் அடங்கி ஆனா முழு விழிப்புணர்வோடு இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட் அது. சோம்பேறித்தனம்னா டயர்டா எனர்ஜி இல்லாம இருக்கிறது. ஆனா சும்மா இருத்தல்னா ஃபுல் எனர்ஜியோட மைண்ட ஒரு லேசர் மாதிரி பிரசன்ட் மொமெண்ட்ல வச்சிருக்கிறது. ஓகே, இந்த தத்துவமும் சயின்ஸும் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா
ரியல் லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்றது? ஆபீஸ்ல பாஸ் கத்திட்டு இருக்கும்போதோ இல்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு டென்ஷன் ஆகும்போதோ நான் இப்போ 0 பாயிண்ட் ஃபீல்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்க முடியாது. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? மனசை எப்படி ஹேக் பண்ணி பிரசன்ட்ல கொண்டு வர்றது? பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். மனசு நிகழ்காலத்துல இருக்கும்போது பயோலாஜிக்கலா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இத பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். மூளையில எதிர்கால பயம் இல்லைன்னா கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன் உற்பத்தி ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். ரத்த அழுத்தம் சீராகும். இதை செய்யறதுக்கு 3 பிராக்டிக்கலான பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் பயிற்சி வாசி யோகம். இது நவீன அறிவியல்ல ஸ்பேஸ் டைம் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேஸ் டைம் ஆங்கர், அதாவது காத்துல பறக்கிற பட்டத்தை பிடிச்சு இழுக்கிற நூல் மாதிரி மூச்சை பயன்படுத்துறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நேத்து விட்ட மூச்சையோ நாளைக்கு விட போற மூச்சையோ உங்களால இப்ப சுவாசிக்க முடியாது. மூச்சு காற்று எப்பவுமே இந்த நிமிஷத்துல மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. உங்க கவனத்தை மூச்சு மேல வைக்கும்போது அது உங்க நரம்பு மண்டலத்தை கரெக்டா இந்த ஸ்பேஸ் டைம் கோஆர்டினேட்டுக்கு பிடிச்சு இழுத்து வந்து லாக் பண்ணிடுது. மூச்சு மட்டும்தான் மைண்டையும் பாடியும் கனெக்ட் பண்ற ஒரே பாலம். ரொம்ப அருமையான விஷயம். அடுத்ததா 2வது பயிற்சி என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச பயோ ஹேக்கிங் டெக்னிக் இது. 5-4-3-2-1 டெக்னிக். அதாவது ஐம்புலன் விழிப்புணர்வு. நம்ம மூளையில அமிக்டாலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் பயத்துக்கான மையம். இந்த அமிக்டாலாவுக்கு நிஜமா முன்னாடி நிக்கிற புலிக்கும் நீங்க மனசுக்குள்ள கற்பனையா யோசிக்கிற ஃபியூச்சர் பிரச்சனைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஓ, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் பேனிக் ஆகி ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த அமிக்டாலாவை எப்படி ஆஃப் பண்றது இல்ல பைபாஸ் பண்றது? அதுக்கு தான் இந்த 5-4-3-2-1 பயிற்சி. உங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும்போது, மைண்ட் எங்கேயோ ஓடும்போது உடனே உங்களை சுத்தி இருக்கிற 5 பொருட்களை பாருங்க. உதாரணமா ஒரு லேப்டாப், ஃபேன், ஒரு செடி, அந்த மாதிரி. அப்புறம் 4 விஷயங்களை தொட்டு உணருங்க. உங்க சட்டை, துணி, நாற்காலியோட கைப்பிடி மாதிரி. அப்புறம் 3 சத்தங்களை கவனமா கேட்கணும். ஏசி சத்தம், வண்டி சத்தம். 2 வாசனைகளை நுகருங்க. கடைசியா வாயில் இருக்கிற ஒரு சுவையை கவனிங்க. இத நீங்க வரிசையா செய்யும்போது உங்க மூளை கற்பனை உலகத்திலிருந்து கட்டாகி உடனே நிஜமான சென்சரி டேட்டாக்கு மாறிடும். கரெக்ட். ஓ, இங்க எந்த புலியும் இல்ல, நாம சேஃபா ஒரு ரூம்குள்ள தான் இருக்கோம்னு மூளைக்கு புரியும். உடனே கார்டிசால் டிராப் ஆயிடும். வாவ்! அடுத்த முறை மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆனா கண்டிப்பா அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கணும். 3வது பயிற்சி மைண்ட்ஃபுல் ஆக்ஷன். அதாவது அன்றாட வேலைகள்ல முழுமையான கவனம் செலுத்துறது. நம்மள பல பேரு சாப்பிடும்போதே அடுத்து என்ன மெயில் அனுப்பணும்னு யோசிப்போம். குளிக்கும்போது ஆஃபீஸ் மீட்டிங் பத்தி நினைப்போம். ஆமா, அது சகஜம்தானே. அப்படி இல்லாம டீ குடிக்கும்போது அந்த டீயோட சுவைய, சூட்டை மட்டும் முழுமையா உணர்றது. ஒருவேளை ரொம்ப போர் அடிக்கிற வேலையா இருந்தா கூட அந்த சலிப்ப எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க பழகணும். கரெக்ட். ஆனா இதுல ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்தணும். நான் பிரசன்ட்ல இருக்க ட்ரை பண்றேன், ஆனா மைண்ட் திரும்ப திரும்ப பாஸ்டுக்கே போகுதுன்னு பல பேர் கவலைப்படுவாங்க. மைண்ட் ஓடதான் செய்யும், அது அதோட இயல்பு. அது மேல கோவப்படாம, ஓகே மைண்ட் இப்போ ஓடுதுன்னு நீங்க அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் நீங்க திரும்ப பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த மொத்த விவாதத்தையும் நம்ம கவனிச்சு பார்த்தா கர்மா மற்றும் ஃப்ரீவில் பத்தின ஒரு மிகப்பெரிய உண்மையும் இங்கதான் இருக்கு. அது என்ன கர்மா கனெக்ஷன்? உங்க கடந்த கால கர்மாவோட பலனை நீங்க இந்த நிமிஷத்துல அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கான சுதந்திர இச்சை, அதாவது ஃப்ரீவில், பழைய கர்ம வினைகளை அறுத்து புதிய நற்கர்மங்களை உருவாக்குற பவர் உங்ககிட்ட எப்ப இருக்கு தெரியுமா? இந்த நிமிஷத்துல மட்டும்தான். ஆமா, இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க எவ்வளவு விழிப்புணர்வோட ஒரு செயலை செய்றீங்க அப்படிங்கறதுல மட்டும்தான் இருக்கு. பாஸ்ட், ஃபியூச்சர் ரெண்டுலயுமே உங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. பிரமாதமான பாயிண்ட். இந்த மொத்த கான்செப்டையும் ஒரு சிம்பிளான அதே சமயம் பவர்ஃபுல்லான பொருளாதார உதாரணத்தோட சுருக்கி சொல்லலாம். சொல்லுங்க. கடந்த காலம் அப்படிங்கிறது பேங்க்ல நீங்க ஏற்கனவே கொடுத்து கேன்சல் ஆன செக் மாதிரி. அதை வச்சுக்கிட்டு நீங்க இனிமே ஒன்னும் பண்ண முடியாது, அது வெறும் காகிதம். எதிர்காலம் அப்படிங்கிறது யாரோ உங்களுக்கு எழுதி கொடுத்த ப்ராமிசரி நோட் மாதிரி. அந்த பணம் உங்க கைக்கு வருமா வராதான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நிகழ்காலம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க கையில இப்போ இருக்கிற ரெடி கேஷ். அந்த ரெடி கேஷை வச்சுதான் நீங்க உங்க அடுத்த நிமிஷத்தையே உருவாக்க முடியும். ரொம்ப அருமையான ஒப்பீடு. உங்க கடந்த கால வழிகளை ஒரு புன்னகையோட அப்சர்வ் பண்ணுங்க. எதிர்கால கவலைகளை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுங்க. ஒவ்வொரு மூச்சு காற்றும் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீ இப்போ உயிரோட இருக்க இந்த நொடிய முழுமையா வாழு. இதுதான் உண்மையான குவாண்டம் விழிப்புணர்வு. கண்டிப்பா. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இறுதியா ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறோம். இதை நீங்க சும்மா இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
குவாண்டம் சயின்ஸ் படி ஒரு துகளை நீங்க கவனிக்கும்போது அந்த கவனிப்பு அதோட நிஜத்தையே மாத்துதுன்னு பார்த்தோம். ஆமா. அதே மாதிரி நீங்க ஒரு பார்வையாளரா நின்னு உங்க எண்ணங்களை கவனிக்கும்போது அந்த எண்ணங்கள் அலைப்பாயறது நின்னு உங்க மனசு பிரசன்ட்டுக்கு மாறிடுது. அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ள இருந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அந்த எண்ணங்களை கவனிச்சிட்டு இருக்கிற அந்த அல்டிமேட் அப்சர்வர், அந்த உண்மையான நான் உண்மையில் யார்? ரொம்ப ஆழமான சிந்தனை. இந்த கேள்வியோட இந்த நிமிஷத்தை முழுமையா உணர்ந்து வாழுங்க. மீண்டும் ஒரு அருமையான ஆழமான அலசல்ல சந்திக்கலாம். சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை. இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது. கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள். நன்றியூத்.